த ஃபோன் தட் கால் பேக்கோட பார்ட் 5 வீடியோ தான் இது. அர்ஜுன் அந்த குரல் கிட்ட கேட்கிறான், நீ என்னோட எதிர்காலம்னு சொல்ற, அப்போ என்னோட கடந்த காலத்துல நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும். அப்போ நான் கடந்த காலத்துல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை நீ சொல்லு, நான் உன்னை நம்புறேன். அதற்கு அந்த குரல், அர்ஜுன், உனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நீ வீட்டில் பந்தை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்த. அப்போ அந்த பந்து ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் மேலே பட்டு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அந்த டேப் ரெக்கார்டர் உன் தாத்தாவோடையது. உன் அப்பா அந்த டேப் ரெக்கார்டரை உன் தாத்தாவோட ஞாபகமாக வச்சுட்டு இருந்தாரு. உன் அப்பா இது யார் உடைச்சதுன்னு கேட்கும்போது நீ என்ன சொன்ன? பூனை தள்ளி விட்டு உடைச்சிடுச்சுன்னு சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா என்றது அந்த குரல். இதை கேட்ட உடனே அர்ஜுனுக்கு அந்த குரல் மேலே நம்பிக்கை வருது. ஏன்னா இது அர்ஜுனுக்கும் அவன் தந்தைக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். மேலும் அந்த குரல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அர்ஜுன், நீ அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ள போன உடனே நீ தைரியமாக செயல்படணும். உன்னோட பயம்தான் அந்த நிழல் உருவத்தோட அட்வான்டேஜ். மற்றும் உன்னை திசை திருப்ப அந்த இடத்தில் பல விஷயம் நடக்கும். அதிலிருந்து நீ சாதுரியமாக செயல்பட்டு நீதான் தப்பிக்க வேண்டும் என்றது அந்த குரல். அழைப்பும் துண்டிக்கப்பட்டது. அர்ஜுன் அந்த குரல் சொன்னதை கேட்டு தைரியத்தோடு இருந்தான். அந்த ரூம்ல உள்ள கடிகாரத்தையே பார்த்துட்டு இருந்தான். அந்த ரூம் முழுக்க ஒரே அமைதி. கடிகாரத்தோட டிக் டிக் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அப்போ மணி ஒரு 2:59 ஆன உடனே அவன் ரூம்ல உள்ள லைட்லாம் ஆஃப் ஆகிடுது. இதை பார்த்த உடனே அர்ஜுன் மனசுல பயம் ஏற்படுது. என்னதான் பயம் இருந்தாலும் நம்ம தப்பிக்க இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கடிகாரம், கதவு இது ரெண்டுத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தான். கரெக்டா 3 மணி ஆகுது. கதவு லேசா திறக்கிற சத்தம். ஒரு வெண்மையான வெளிச்சம் தெரியுது. அர்ஜுன் லேசா எட்டி பார்க்கிறான். வெளியே யாரும் இல்லை. இதை பார்த்த உடனே அர்ஜுனுக்குள்ள இருந்த பயம் லேசா குறையுது. அர்ஜுன் யோசிக்கிறான், வெளியே தான் அந்த நிழல் உருவம் இல்லையே, அப்போனா நம்ம சுலபமா வெளியே போயிட்டலான்னு அவன் நினைக்கும் போதே அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு கிசுகிசுப்பு. அர்ஜுன், போகாதே, நில் என்று. இதை கேட்ட உடனே அர்ஜுன் ரொம்ப பயந்து போய் அதே இடத்துல நிற்கிறான். பின்பு அவன் லேசா திரும்பி பார்க்கும்போது அவன் ரூம் மூலையில அந்த நிழல் உருவம் இருப்பதை அர்ஜுன் பார்க்கிறான். இதை பார்த்த உடனே அவன் பயத்தின் உச்சிக்கே செல்கிறான். அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ட் 6ல பார்ப்போம்.